முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்களை மிகவும் பிடித்திருந்தால் ஆஸ்தான ஜோதிடராக வச்சுக்கலாமே தவிர அரசு பதவி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது பொலிட்டிக்கல் தான் சார். எனக்கு பாலிட்டிக்ஸில் அனுபவம் இருக்குது சார். ஜெயலலிதா கூட 2000 தடவை சாப்பிட்ருக்கேன். ஜோசிகார் போய் 2000 தடவை ஜெயலலிதா மட்டும் சாப்பிட முடியாது. இதை சசிகலாட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி பொன்முடியாக யாரோ ஒருத்தர் இருந்தாங்க பிஏ, அங்கே எல்லா பிஏக்கு எனக்கு தெரியும். ஸோ ஜெயக்குடி சார் கேட்டு பாருங்கள், பூங்குடன் கேட்டு பாருங்கள். அங்கேருந்து எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். ஒரு ஜோசிகாரனை கூட்டு உட்காந்து ஜெயலலிதா சாப்பிட்ருந்தாங்களா அங்கே உட்காந்துட்டு. ஒவ்வொரு நாளும் கோட்டையிலேருந்து திரும்பி வரும்போது சார் 2 நாளைக்கு ஒரு முறை மதியம் லஞ்சில் அவங்களோட இருந்திருப்பேன். இன்னும் லஞ்ச் சாப்பிட்ருக்கலாம், அல்லது யாராச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பேன். என்ன டெய்லி ஜோசியம் பார்க்குறாங்களா ஜெயலலிதாங்கிட்ட? சம்டைம்ஸ் மனசு நினைக்கிறது சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணும் சார். ஒரு புத்திசாலியோ நல்லவனும் தேவை. அந்த இடத்துல நான் இருந்தேன். ஐம் எ ரிஃப்ளெக்டர், ஐம் எ மல்டிப்ளையர். நல்லது சொன்னீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணுறேன், கெட்டதை சொன்னீங்கன்னா உள்வாங்கிட்டு மைல்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இது அது மாதிரி ஒரு இயல்பு தான் சார் நம்ம சார் கூட நான் வாழ்கிறது. நான் வந்து அவருடைய அன்பை, பாசத்தை, அறிவை மல்டிப்ளை பண்ணுறேன். நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறேன். இதில் வேறு என்ன சார் இருக்குது? உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு தமிழக அளவில் மட்டும் கிடையாது, தேசிய அளவில் மிகப்பெரிய புழுதியை கிளப்பி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலையா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அல்லது நீங்கள் இதை கணிக்கலையா? இல்லை சார், நீங்கள் ஜாதக ரீதியாக எனக்கு எந்த ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடந்தது தெரியல. எனக்கு அஸ்ட்ராலஜிலாம் கேட்டிங்கன்னா சார், இதை நான் முதல்ல ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்மளை பற்றி ஒரு கோடிக்கணக்கான ஜனங்களை நினைக்க வச்சிட்டாங்க. அதை ரத்து பண்ணதுனால கோடிக்கணக்கான ஜனங்கள் என்னை பற்றி நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, பஞ்சாப்லேருந்துங்க அங்கே இந்த உமன் கமிஷனர், ஸ்டேட் உமன் கமிஷனர் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னை க்ரீட் பண்ணாங்க. க்ரீட் பண்ணிட்டு நீங்கள் இது சீரியஸ் எடுத்துக்காங்க சார், நிறைய உங்களுக்கு வரும், ஐ வாண்ட் டு ரீட் ஹோரோஸ்கோப் வித் யூ அப்படின்னாங்க. ஓகே. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு உமன் ஆஃபீஸர். அப்போது இவங்க நீ பஞ்சாப் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த பாஸ் யாருன்னு தெரியுமா, அங்கே யார் இருக்காங்க தெரியுமா? ஸோ இட் டேக்கன் டு ரீச் எவ்ரிவேர். அப்போ என் ஜாதகம் நல்லா இருந்ததுனால தான் இது ரீச் ஆச்சு. இது எப்படி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம சைதி தோசை 2011 ஜெயிச்சிருவான்னு சொன்னேன். அவர் தோத்துட்டார். என்னை கூப்பிட்டு உன்னுடைய ஜோசியும் என்னடா நீ அப்படின்ட்டார். அப்போது அவர் அந்த மாதிரி என்னை வந்து விமர்சனம், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி சைதி அண்ணன். அப்படி சொன்னவர் நான் சொன்னேன், நீங்கள் ரைட் டைம் தான் இருக்கிறீங்க, ஆனால் அது ஏன் நடந்ததுன்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியலங்க. 4 months ஹி பிகம் மேயர் ஆஃப் சென்னை. அப்போ ரைட் டைமில் மகாலட்சுமி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஸ்பூனில் அமுதத்தை ஊட்டிகிட்டலாம் இருக்க மாட்டா. என்ன வேணாலும் நடக்கும், அது ரைட் ஆங்கிளில் போய் முடிஞ்சிடும். இதுதான் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் என்ன இந்த டைம் நடந்திருந்தாலும் இந்த எண்ட் இட்ஸ் அ கிரேட் லைஃபாக போய் சேர்ந்துடும். இப்போ என்னை வந்து கொண்டு போய் உலக சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ உங்களை வந்து நியமனம் பண்ணும் போது இருந்த அந்த பாப்புலாரிட்டியை விட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ரத்து ஆன பிறகு நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க, இன்னும் அதிகமாக போயிட்டேன். ஓகே. அப்போ எனக்கு பர்சனலாக நிறைய ஜனங்கள் நான் ரீச் ஆகிருக்கேன். அதுபோக என் தலைவர் தான் இது பண்ணார் சார். நீங்கள் கொடுக்குற போது எவ்வளோ மனசு வச்சு கொடுத்தாரு சார். அப்போ எனக்கு வந்து நல்லா இருந்துச்சா? இப்போ எடுக்கிறது மட்டும் எனக்கு வலிக்குமா? எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அவர் கொடுக்குற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சணும், அதே மாதிரி அவருக்கு எடுத்துக்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ எடுக்கணும், மறுபடியும் என்ன பண்ணணும் அவர் முடிவு பண்ணுவார். அப்போ மறுபடியும் என்ன பிளான்ஸ் இருக்குது? அது தெரியல சார். தலைவர் பார்த்து என்ன இதை கேட்டால் கொடுத்தாரு சார். தலைவர் என்ன வேணாலும் செய்வார் சார். உங்களை எதிர்ப்பவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம் என்பது ஒரு மூட நம்பிக்கை, அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இந்த முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சார். இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் சேரன் செங்குட்டுவன் வந்து அரசாள மாட்டான்னு சொல்லி ஒரு ஜோசியார்னு சொல்கிறான் சார். அவன் தம்பி தான் ஆள் வாங்குறான், இளங்கோவடிகள். அப்போ அந்த இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாமியாராக போயிடுறேன், நான் இருந்தால் தான் நான் அரசாள்வேன் அப்படின்னு அவர் வந்து சாமியாராக போயிடுறாரு. சேரன் செங்குட்டுவன் மந்திரியாரார். சில வருடங்கள் கழித்து சார், சேரன் செங்குட்டுவன் எழுதின அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகி கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்காக இமயமலைக்கு கல் எடுக்கிறதுக்கு சேரன் செங்குட்டுவன் போகிறான். அப்போ போகிற போது இந்த ஜோசியாரை கூட கூட்டிகிட்டு போகிறான் சார். நான் அரசாள மாட்டேன்னு சொன்ன ஒரு அஸ்ட்ராலஜியில் கூட கூட்டிகிட்டு போகிறான். அன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அஸ்ட்ராலஜி சபையேறிக்கு சார் நம்ம தமிழ் சமுதாயத்தில். அப்போ என்ன 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சேரன் செங்குட்டுவன் முட்டாளுங்கிறாங்களா இவங்க? யோசிச்சு பாருங்கள். இது மூட நம்பிக்கை அல்ல சார், இட்ஸ் அ மேத்தமேட்டிக்ஸ். இது ஒரு கணிதம். நான் ஏன் சார் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயா தோற்றுருவாருங்கிறேன். தோத்துட்டாரே. உதயநிதி வந்து ஜெயிப்பார், ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்துச்சே. நான் சொன்னேன் தலைவர் வந்து எக்ஸலண்ட்டாக ஜெயிச்சு வந்துடுவார்னு. இது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது. யாராச்சும் கணித ரீதியாக கேள்வி கேட்டாங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். இது ஜோதிடம்ங்கிறது மூட நம்பிக்கை அல்ல சார், மேத்தமேட்டிக்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ராஜகுரு நீங்கள் தான் எல்லாம் பேசிக்கிறாங்க வெளியே, உண்மைதானா சார்? அவர் எனக்கு ஒரு பழனிமலை முருகன் சார். பழனி முருகனுக்கு சார் வயசு 6 தான் அந்த 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 கதை நடந்த பொழுது. இப்போ வயசு எனக்கு 62.
6 வயசு முருகன்கிட்ட போய் நான் காலில் வந்து கும்பிட்றேன் அந்த கோயிலில். அந்த மாதிரி எனக்கு இவர் ஒரு முருகனுங்க. என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான அவர் முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா வேலை செய்யுது. நான் எப்படி ஒரு ராஜகுருவாக முடியும்? நான் அவருடைய பணியாற்றக்கூடிய ஒரு ஆள் சார். நீங்கள் சொல்லி தான் திரு விஜய் அவர்கள் கோவில்களுக்கு போனார், எஸ்பெஷலி திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதானா? இல்லை, அப்படி இல்லை. கோயில்களை பற்றி பேசியிருக்கிறோம், கோயிலுக்கு போகிறத பற்றி பேசியிருக்கோம். ஆனால் நான் சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்னால் போகலாம் சார்னு. அவர் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னால் போனால் இன்டென்ஷனாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி ரைஸ் பண்ணுறதுக்காக, அந்த அந்த கோயிலில் சாமி முறையில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போன மாதிரி அது ஒரு கதை போகும். அதனால நான் கோயிலுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக நான் பின்னால் போய்க்கிறேன். இதுக்கே இப்படி சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் சார். நான் சொன்னேன் சார் 1 கோடி ஓட்டு எச்சா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சார்னு. ஏன்னா 5 கோடி ஜனங்க முருகர் மேலே வெறியாக இருக்காங்க. நீங்கள் போய் நின்று பாருங்க, முடியாதுன்ட்டாரே. ஸோ இதெல்லாம் ஒரு தேங்க்ஃபுல் டு த காடுங்கிற மாதிரி போனார் சார். மக்கள் வெளியே பேசிக்கிறத நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அமரும்போது கூட லேசான ஒரு பொட்டு கையில் ஒரு கயிறு கட்டியிருந்தார். அது வந்து திரு பண்டிட் அவர்கள் சொல்லித்தான் அவர் அப்படி செய்கிறாருங்கிற மாதிரி. இல்லை சார், காலையில் அவர் சாமி கும்பிட்டுருக்கலாம். அவர் சாமி கும்பிட்ற ஒருத்தர், கடவுள் வழிபாட்டில் எல்லா மதத்தையும் கும்பிடக்கூடிய ஒரு மனிதருங்க, முருகரை வழிபடக்கூடிய ஒருவருங்க. அந்த முருக கடாட்சமும் அவருக்கு இருக்குது. அவர் வணங்கிட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு சார். அது இதற்காக ஒரு எந்த சித்தாந்தத்தையும் அவர் தப்பாக ஃபாலோ பண்ணுறதில்ல சார். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு மிக முக்கிய பாயிண்ட் சொன்னீங்க, அதை நான் இப்போ திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லை சார், நான் ஜோதிடத்தை பயன்படுத்தி அவர் வந்து அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தேன், அவ்வளோதான் சார். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கேட்டார் சார், அவ்வளோதான் சார். நம்பி கேட்டார் எனக்கு தெரியல. ஓகே, இப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவீங்க, மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது, அதையும் தாண்டி போகிறீங்க, அதையும் தாண்டி போகிறீங்கன்னா ஒரு நாயனை வாசிக்கிற மாதிரி நான் வாசிக்கிறேன். அந்த மியூசிக் அவருக்கு பிடிக்குது, கேட்டார், அவ்வளோதான் சார். அதுக்காக யோசிச்சு பாருங்கள், வேறு ஏதாச்சும் அஸ்ட்ராலஜர் கூப்பிட்டு பார்த்துருப்பாரா, வேறு ஏதாச்சும் பேசியிருக்காரா, அஸ்ட்ராலஜி பற்றின ஏதாச்சும் கூகுளில் சர்ச் பண்ணிப்பாரா? பண்ணிக்க மாட்டாரா சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.